ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து எனபிள் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து போய்ட்டு டச் பண்ணி யாருமே எதுவுமே பண்ண வேண்டாம். நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அதை வந்து எப்படினாலும் கேன்சல் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து கொடுக்கல. இன்றைக்கி தான் கொடுத்துருந்தாங்க. இன்னும் இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணலை. அதுக்குள்ளே எல்லாருமே போயிட்டு பண்ணியிருக்கீங்க, எப்படினாலும் அதை நாங்கள் கேன்சல் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வந்த பிறகு நீங்கள் வந்து அதை என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரிஜெக்ட் பர்சன், பிளாக்டு பர்சன், 13 பாயிண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அவங்க ரீஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணவங்க, அந்த 3 கேட்டகரி பீப்புள் வந்து அந்த ஃபார்மை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளுடைய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.